ஹலோ கைஸ், இந்த வீடியோல நாம ஹாலோஜன்ஸ் குரூப் நாம ரிவைஸ் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் நாம போரான் ஃபேமிலி, நைட்ரஜன் ஃபேமிலி, கார்பன் ஃபேமிலி, ஆக்சிஜன் ஃபேமிலி நாம ரிவைஸ் பண்ணியிருப்போம். இப்போ நாம ஹாலோஜன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஹாலோஜன்ஸோட குரூப் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா 17. ஸோ 17 தான் ஹாலோஜன்ஸோட குரூப் நம்பர். ஸோ இதை நாம குரூப் 17 அப்படின்னு நாம சொல்ல மாட்டோம். அதே மாதிரி ஃப்ளூரின் ஃபேமிலி அப்படின்னு நாம சொல்ல மாட்டோம். ஸோ இதுக்கு ஸ்பெஷலா ஒரு நேம் இருக்கு. என்ன அப்படின்னா சால்ட் ப்ரொடியூசர்ஸ். ஸோ இந்த ஹாலோஜன்ஸ் தான் எல்லா சால்ட்டோட காம்பினேஷனா இருக்கும். ஸோ அதனாலதான் இந்த குரூப்போட நேம் ஹாலோஜன்ஸ். இப்போ இந்த குரூப்ல நமக்கு 5 எலமெண்ட் இருக்கு. ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் அண்ட் அஸ்டாட்டின். இதுல அஸ்டாட்டின் மட்டும் தான் நமக்கு ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட். இப்போ நம்ம ஹாலோஜன்ஸ் அப்படின்னு மீன் பண்ணோம் அப்படின்னா 4 எலமெண்ட் மட்டும் தான் நாம மீன் பண்ணுவோம். பிகாஸ் அஸ்டாட்டினை பத்தி நமக்கு அவ்வளவு இன்ஃபர்மேஷன் கிடையாது. இப்போ நாம இந்த ஹாலோஜன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். இதுல ஃப்ளோரின் அண்ட் குளோரின் ரெண்டுமே கேஸ், புரோமின் லிக்யூட், அயோடின் நமக்கு சாலிட். ஸோ இந்த ஸ்டேட்ல தான் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ ஹாலஜன்ஸோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி நாம பார்க்கலாம். ஸோ ஹாலஜன்ஸோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டியில ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் NS2 NP5. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஒரே ஒரு எலக்ட்ரான் கிடைச்சது அப்படின்னா p ஆர்பிட்டால் ஃபுல்லி ஃபில்டு, ஸ்டேபிள் ஆயிடும். ஸோ அதனால அயனைசேஷன் எனர்ஜி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமா இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரான் அஃபினிட்டியும் ரொம்ப அதிகமா இருக்கும். அட்டாமிக் ரேடியஸ் டாப் டு பாட்டம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த அட்டாமிக் ரேடியஸ், அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இதுலலாம் உங்களுக்கு எந்த வித எக்ஸப்ஷனும் கிடையாது. ஒரே ஒரு எக்ஸப்ஷன் எலக்ட்ரான் அஃபினிட்டியில மட்டும். ஸோ மற்ற பிளாக் எலமெண்ட் மாதிரி ஸோ இந்த குரூப் எலமெண்ட்ஸ் ரொம்ப டிஃப்ரென்ஸ், ரொம்ப வேரியேஷன் காட்டாது. ஸோ எல்லாமே ஓரளவுக்கு சிமிலரா தான் இருக்கும். இப்போ எலக்ட்ரான் அஃபினிட்டி குளோரினுக்கு ஃப்ளோரினை விட அதிகம். பிகாஸ் ஃப்ளோரினோட சைஸ் ரொம்ப கம்மி, பட் எலக்ட்ரான் டென்சிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இதுதான் ரீசன். ஸோ இந்த ரீசன் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி. ஸோ பீரியாடிக் டேபிள்லே நம்ம ஃப்ளூரினுக்கு தான் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகம். ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே ரொம்ப ஹையா இருக்கு. நெக்ஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாய்லிங் பாயிண்ட். ஸோ டாப் டு பாட்டம் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது மெல்டிங் பாயிண்ட்டும் பாய்லிங் பாயிண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது நோட் பண்ணிக்கணும். இப்போ ஹாலஜன்ஸ் எல்லாமே கலர்டு காம்பவுண்ட்ஸ். ஸோ F2 மாலிக்யூல் எல்லோ கலர், Cl2 மாலிக்யூல் கிரீனிஷ் எல்லோ கலர், Br2 ரெட் கலர், I2 நமக்கு வயலட் கலர். ஸோ இந்த கலரை வச்சு நாம அந்த மாலிக்யூலை வச்சு ஈஸியா நாம ஐடென்டிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு எக்ஸப்ஷன் பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி. ஸோ அந்த 2 குளோரினுக்கு நடுவுல ஃபார்ம் ஆயிருக்கிற பாண்ட் ஆர் 2 ஃப்ளோரினுக்கு நடுவுல ஃபார்ம் ஆயிருக்கிற பாண்ட், இதோட எனர்ஜி. ஸோ நார்மலா நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்? ஸோ நார்மலா நம்ம வேற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் ஆர்டர் வேற மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஆர்டர் ரிப்பீட்டடா கேட்கறாங்க. Cl2 Br2 F2 I2. ஸோ இதுதான் பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜியோட ஆர்டர். ஸோ இவ்வளவுதான் நமக்கு மெயினான பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ நாம ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்க்கலாம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட் -1. பட் +1, +3, +5, +7 இது கூட எக்ஸிபிட் பண்ணும். பட் ஃப்ளூரின் ஆல்வேஸ் -1. பிகாஸ் பீரியாடிக் டேபிள்லே ஃப்ளூரின் தான் மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ். ஸோ ஒரு மாலிக்யூல் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஒன்னு எலக்ட்ரோ பாசிட்டிவா இருக்கணும், ஒன்னு எலக்ட்ரோ நெகட்டிவா இருக்கணும் ஒரு அயானிக் காம்பவுண்டுக்கு. பட் உங்களுக்கு ஃப்ளூரினோட எலக்ட்ரோ நெகட்டிவ் யாரு? ஸோ யாருமே கிடையாது. ஸோ அதனால ஃப்ளூரின் எப்பவுமே -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் மட்டும்தான்.
இப்போ சர்டைன் ஆர்டர் வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஹாலஜனோட ரியாக்டிவிட்டி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ரியாக்ஷன்ல வந்து எவ்வளோ ஸ்பீடா வந்து உங்களுக்கு வந்து இன்வால்வ் ஆகுது. ஸோ இந்த ரியாக்டிவிட்டி வந்து டாப் டு பாட்டம் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆக்சிடைசிங் பவரோட ஆர்டர் பார்த்துக்கோங்க, ரெடியூசிங் பவரோட ஆர்டர் பார்த்துக்கோங்க. ஸோ ஆக்சிடைசிங் பவர் பார்த்தீங்க அப்படின்னா F2Cl2Br2I2. அதே மாதிரி ரெடியூசிங் பவர் வந்து அதுக்கு அப்படியே ரிவர்ஸ். ஸோ இந்த ஆர்டர்லாம் ஹாலஜன்ஸ்ல வந்து அதிகமா வரும். ஸோ இதை வந்து நாம மிஸ்டேக் பண்ணாம எழுதணும். நெக்ஸ்ட் வந்து ரியாக்டிவிட்டி டுவர்ட்ஸ் ஹைட்ரஜன். ஹாலஜன்ஸ் வந்து ஹைட்ரஜன் கூட ஹைட்ரஜன் ஹாலைட் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ HCl, HF, HI, HBr இதோட அஃபினிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் கூட டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஃப்ளூரினுக்கு தான் வந்து அதிக அஃபினிட்டி. நெக்ஸ்ட் வந்து இப்போ ஹைட்ரஜன் ஹாலைட் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதோட ஸ்டெபிலிட்டி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டாப் டு பாட்டம் ஸ்டெபிலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஹைட்ரஜன் ஃப்ளூரைடுக்கு தான் வந்து அதிகமான ஸ்டெபிலிட்டி. ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் கூட குளோரின் வந்து ரியாக்ட் பண்ணி ரெண்டு காம்பவுண்ட் தான் வந்து ஃபார்ம் பண்ணுது. OF2, O2F2. இதுல OF2 மட்டும் தான் தெர்மலி ஸ்டேபிள், O2F2 வந்து அன்ஸ்டேபிள். இத வந்து நாம நார்மலி வந்து நாம ஆக்சைடு அப்படின்னு வந்து நாம சொல்லக்கூடாது. பிகாஸ் ஃப்ளோரின் வந்து ஆக்சிஜனை விட எலக்ட்ரோ நெகட்டிவ். கரெக்டா? ஸோ நாம எப்பவுமே வந்து நெகட்டிவ் எலமெண்ட் யாரு? மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ். ஸோ இந்த இடத்துல இதை வந்து நாம ஃப்ளோரைடு அப்படின்னு தான் வந்து நாம சொல்லணும். நோட் பண்ணிக்கோங்க. பட் இந்த ஆக்சைடுலாம் வந்து நம்ம ஆக்சைடுன்னு சொல்லிக்கலாம். குளோரின், அயோடின், புரோமின் இதெல்லாம் வந்து நாம ஆக்சைடு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஃப்ளோரினுக்கு மட்டும் ஃப்ளோரைடு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆக்சைட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அயோடின், குளோரின், புரோமின். ஸோ அயோடின் ஃபார்ம் பண்ற ஆக்சைடுக்கு வந்து மோர் ஸ்டேபிள். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து குளோரின், நெக்ஸ்ட் வந்து புரோமின். இப்போ ஹையர் ஆக்சைட்ஸ், இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அயோடினே வந்து உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் ஆக்சைட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி குளோரினே வந்து வெரைட்டி ஆஃப் ஆக்சைட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். OCl, OCl2, OCl3 அப்படின்னு. அதுல யாரு வந்து ஸ்டேபிள் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கிறது ஸ்டேபிள். லோவர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை விட ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருந்தா அவங்க வந்து ஸ்டேபிள். ஸோ ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆக்சைட்ஸ் எலமெண்ட் வந்து டிஃப்ரெண்டா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் வந்து அயோடின், கடைசியில வந்து புரோமின். இப்போ எலமெண்ட் வந்து சேமா இருக்கு அப்படின்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து நோட் பண்ணுங்க. ஸோ இவ்வளவுதான் வந்து மோஸ்ட்லி. மெட்டல்ஸ் கூட நார்மலி வந்து ஹாலைட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். இது வந்து நாம வந்து நார்மலி எதுல பார்த்திருப்போம்? இதுல வந்து நாம நார்மலி வந்து அந்த கரஸ்பாண்டிங் P பிளாக் எலமெண்ட், S பிளாக் எலமெண்ட்ல வந்து பார்த்திருப்போம். ஸோ இதோட ஸ்டெபிலிட்டி கேட்டாங்க அப்படின்னா இனர்ட் பேர் எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ அதை வந்து நாம வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்ல வந்து நாம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இப்போ காம்பவுண்ட்ஸ் வந்து நாம பார்க்கலாம். ஸோ குளோரின். குளோரினோட ப்ரிப்பரேஷன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் ஜெனரல் ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். MnO2 கூட ஹைட்ரஜன் குளோரைட் ஆர்எல்ஸ் NaCl MnO2 கான்சென்ட்ரேட்டட் சல்பியூரிக் ஆசிட். ஸோ இந்த ரியாக்ஷன்ல வந்து நமக்கு குளோரின் கேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு நார்மல் ரியாக்ஷன். இப்போ இன்னொரு இம்பார்ட்டன்டான ஒரு ரியாக்ஷன் வந்து பார்க்க போறோம். டீகான்ஸ் ப்ராசஸ். இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ். HClஓட ஆக்சிஜன் வந்து நாம வந்து பாஸ் பண்ணும்போது at 723 Kelvin கேட்டலிஸ்ட் வந்து யாரு? CuCl2. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து குளோரின் கேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ப்ராசஸோட நேம் வந்து டிகான்ஸ் ப்ராசஸ். நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஒன்னு இருக்கு, கான்சென்ட்ரேட்டட் NaCl சொல்யூஷன். இதோட நேம் வந்து பிரைன் சொல்யூஷன். இத வந்து நாம எலக்ட்ரோலைசிஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? குளோரின் கேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் இந்த குளோரினோட சர்டைன் இம்பார்ட்டன்டான ரியாக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க,
அமோனியா கூட குளோரின் வந்து ரியாக்ட் பண்றோம். ஸோ ரெண்டு ரியாக்ஷனுமே பார்க்கிறதுக்கு சேமா இருக்கும், பட் ஆன்சர் வந்து வேற வேற. இப்போ அமோனியாவை வந்து நாம அதிகமா போட்டோம் அப்படின்னா we will get அமோனியம் குளோரைடு அண்ட் நைட்ரஜன் கேஸ். இதுவே நம்ம குளோரினை வந்து அதிகமா போட்டோம் அப்படின்னா NCl3 வந்து அதிகமா இருக்கும், HCl வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ NCl3 ஃபார்ம் ஆகும், HCl. ஸோ எக்ஸஸ் ஆஃப் அமோனியானா ப்ராடக்ட் வேற மாதிரி இருக்கும், எக்ஸஸ் ஆஃப் குளோரின்னா ப்ராடக்ட் வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன், இப்போ குளோரினை டைல்யூட் கோல்டு NaOH பாஸ் பண்றோம், ஹாட் கான்சென்ட்ரேட்டட் NaOH பாஸ் பண்றோம். ஸோ டைல்யூட் கோல்டோட பாஸ் பண்ணோம் அப்படின்னா NaCl NaOCl, ஹாட் கான்சென்ட்ரேட்டடோட பாஸ் பண்ணோம் அப்படின்னா NaCl NaClO3. ஸோ இந்த ரெண்டு ரியாக்ஷனுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு, பட் ப்ராடக்ட் ஃபார்ம் பண்றது வேற மாதிரி இருக்கு. ஸோ கண்டிஷனோட ப்ராடக்டையும் சேர்த்து படிங்க. நெக்ஸ்ட் வந்து இப்ப குளோரினை கால்சியம் ஹைட்ராக்சைடோட போட்டோம் அப்படின்னா we will get CaOCl twice, CaCl twice, H2O கிடைக்கும். ஸோ இதோட காம்பினேஷனோட பேரு தான் ப்ளீச்சிங் பவுடர். ஸோ அதுல வந்து CaOCl twice இருக்கும், CaCl2 இருக்கும், CaOH twice இருக்கும், .2H2O இருக்கும். ஸோ இந்த நாலுத்தோட காம்பினேஷன் தான் ப்ளீச்சிங் பவுடர். ஏன் அப்படின்னா குளோரினுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதாவது ப்ளீச்சிங் பவுடர் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் வந்து ஏன் வந்து குளோரின் யூஸ் பண்றாங்க அப்படின்னா குளோரினுக்கு ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கு. ஸோ அது வந்து பார்க்கலாம். ஸோ நார்மலி குளோரின் வாட்டரோட கலர் வந்து என்ன இருக்கும், எல்லோ கலர். பட் குளோரினோட கலர் வந்து நார்மலி எல்லோ. அதை வாட்டர்ல போட்டோம் அப்படின்னா இனிஷியலி வந்து எல்லோவா இருக்கும், பட் போக போக உங்களுக்கு வந்து HClலும் HOClலும் ஃபார்ம் ஆகும்போது அந்த எல்லோ கலரை வந்து அந்த குளோரின் வாட்டர் வந்து லூஸ் பண்ணி கலர்லெஸ்ஸா மாறிடும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம குளோரினோட இம்பார்ட்டன்டான ரியாக்ஷன்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிகாஸ் உங்களுக்கு வந்து ரியாக்ஷன் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், ஆனா ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வேற மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ கண்டிஷனோட அதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து குளோரின் இஸ் அ பவர்ஃபுல் ப்ளீச்சிங் ஏஜென்ட். இப்போ குளோரின் வாட்டர் போட்டோம் அப்படின்னா we will get HCl plus O. இந்த ஆக்சிஜன் இருக்குல்ல, ஆக்சிஜன் ஆட்டம், இது என்ன பண்ணும் அப்படின்னா கலர்டு காம்பவுண்ட கலர்லெஸ் காம்பவுண்டா மாத்திடும். ஸோ இந்த ரியாக்ஷன்ல நமக்கு வந்து ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் ஆகுறதுனால ஸோ இந்த இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி வந்து குளோரினுக்கு அதிகமா இருக்கு. ஸோ இதுதான் வந்து ரீசன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போற காம்பவுண்ட் வந்து HCl. இதை வந்து நம்ம நிறைய லேப்ல வந்து நம்ம பார்த்துருப்போம். இப்போ இந்த HClோட ப்ரிப்பரேஷன் பார்த்துக்கோங்க. NaCl நம்ம கான்சென்ட்ரேட்டட் அசிடிக் மீடியம் சல்ஃபியூரிக் ஆசிட்ல வச்சோம் அப்படின்னா we will get at 420 Kelvin நமக்கு வந்து NaHSO4 கிடைக்கும். இப்போ அந்த NaHSO4 கூட திரும்ப வந்து NaCl ரியாக்ட் ஆச்சுன்னா at 823 Kelvin we will get Na2SO4 plus HCl. ஸோ ரெண்டு ரியாக்ஷனுமே நமக்கு என்ன ப்ராடக்ட், ஸோ HCl வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இது வந்து நார்மல் ப்ரிப்பரேஷன். இப்போ இன்னொரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இருக்கு. ஸோ நமக்கு நோபல் மெட்டல்ஸ் வந்து தெரியும், லைக் கோல்டு, பிளாட்டினம், இதெல்லாம் வந்து நோபல் மெட்டல்ஸ், பிகாஸ் யார் கூடயும் அவ்வளவா வந்து ரியாக்ட் ஆகாது. ஸோ அதை வந்து நாம டிசால்வ் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால அக்வாரீஜியா அப்படின்னு வந்து ஒண்ணு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து 3 parts ஆஃப் HCl, 1 part ஆஃப் HNO3. ஸோ ரெண்டுமே வந்து கான்சென்ட்ரேட்டட். ஸோ இந்த அக்வாரீஜியால இந்த கோல்டு இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா உடனே டிசால்வ் ஆயிடும். ஸோ நோபல் மெட்டல்ஸை டிசால்வ் பண்றதுக்கு அக்வாரீஜியா வந்து நாம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஆக்சி ஆசிட்ஸ். ஸோ ஃப்ளூரின் வந்து எப்பவுமே வந்து ஒரு அவுட் ஆஃப் ஆர்டர் தான், எல்லாத்துலயுமே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ ஃப்ளூரின் வந்து ஒரே ஒரு ஆக்சி ஆசிட் தான் ஃபார்ம் பண்ணுது, இதுவும் வந்து அவ்வளவா ஸ்டேபிள் கிடையாது. இப்போ குளோரின் HOCl, HClO2, ஸோ இப்படி வந்து ஒரு 4 இது ஃபார்ம் பண்ணுது. புரோமின், அயோடின், இது வந்து இந்த ஆக்சி ஆசிட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதோட அசிடிக் ஆர்டர், பேசிக் ஆர்டர் கேட்பாங்க. ஸோ இதை வந்து நாம எப்படி கண்டுபிடிக்கணும்? ஸோ பேஸ்ட் ஆன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து நாம செப்பரேட்டா வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம்.
அசிடிக் ஆர்டர் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. ஸோ அதோட லிங்க் வந்து கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பின் பண்றேன். ஸோ அது வந்து மறக்காம பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ். ஸோ இந்த ஃபேமிலியோட எண்டுக்கு வந்து நாம வந்துட்டோம். ஒரு ஹாலஜன் வந்து இன்னொரு ஹாலஜன் கூட ரியாக்ட் ஆகி ஃபார்ம் பண்ற காம்பவுண்ட் தான் இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ். பட் எல்லா ஹாலஜனும் எல்லா ஹாலஜன் கூட ரியாக்ட் ஆகிடாது. ஸோ அதுக்கு வந்து சர்டைன் கண்டிஷன் இருக்கு. அது வந்து நாம என்னன்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸ் எக்ஸ் டேஷ் எக்ஸ் எக்ஸ் டேஷ் 3 5 7. ஸோ இந்த 4 காம்பினேஷன் பாசிபிள். இதுல எக்ஸ் வந்து சைஸ் அதிகமா இருக்கணும், எக்ஸ் டேஷ் வந்து சைஸ் வந்து கம்மியா இருக்கணும். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன இன்ஃபரன்ஸ் எடுக்கலாம்? ஸோ எக்ஸ் டேஷ் வந்து எப்பவுமே அயோடினா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஹாலஜன்ஸ்ல அயோடின் தான் சைஸ் அதிகம். ஸோ எக்ஸ் டேஷ் அயோடினா இருந்ததுன்னா அயோடினை விட பெரிய ஹாலஜனுக்கு நம்ம எங்க போவோம்? ஸோ எப்பவுமே ஸ்மாலர் சைஸ் தான் எக்ஸ் டேஷ் இருக்கணும். ஸோ அயோடின் நாட் பாசிபிள். நெக்ஸ்ட் வந்து எல்லா காம்பவுண்ட்ஸுமே வந்து நமக்கு தெரியாது. ஸோ நார்மலி பாத்தீங்க அப்படின்னா ஸோ டாப் டு பாட்டம் போகும்போது இப்ப வந்து சைஸ் வந்து டிஃபரன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? சைஸ் டிஃபரன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் IF7 எடுத்துக்கலாம். ஸோ அயோடினோட சைஸ் வந்து அதிகம், புளோரினோட சைஸ் வந்து கம்மி. ஸோ சைஸ் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கு? சைஸ் டிஃபரன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா IF7 IF5 அந்த மாதிரி வந்து அதிகமான நம்பர்ல இருக்கும், 5 7. ஓகேவா? இப்போ சைஸ் டிஃபரன்ஸ் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா எக்ஸ் எக்ஸ் டேஷ் எக்ஸ் எக்ஸ் டேஷ் 3 அப்படி வந்து இருக்கும். ஸோ இது வந்து நார்மலா ரெஃபர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம், இந்த மாதிரி இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ்ல அவங்க எந்த கொஸ்டின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இதோட ஜாமெட்ரி அண்ட் ஹைபிரிடைசேஷன். ஸோ இதை வந்து நம்ம கெமிக்கல் பாண்டிங்ல வந்து பார்க்கலாம். ஸோ எந்த ஹைபிரிடைசேஷனுக்கு எந்த ஷேப் வரும், ஸோ லோன் பேர் இருந்தா எப்படி சேஞ்ச் ஆகும், ஸோ அதை வந்து நம்ம கெமிக்கல் பாண்டிங்ல டீடைல்டா பார்க்கலாம். ஸோ அதை வந்து மறக்காம ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸுக்கு தான் கண்டிப்பா வந்து ஹைபிரிடைசேஷன் கேட்பாங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து இதோட ஒரு ப்ரிப்பரேஷன் வந்து பார்க்கலாம். ஸோ Cl2F2 437 கெல்வின்ல ClF, 573 கெல்வின்ல ClF3. ஸோ ஒண்ணுமே கிடையாது, ரெண்டுமே ஈக்குவல் வால்யூம்ல போட்டாங்க அப்படின்னா ClF ஈக்குவலா வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. புளோரின் வந்து அதிகமா போட்டிருக்காங்க, எக்ஸஸா போட்டிருக்காங்க அப்படின்னா புளோரின் மாலிக்யூல்ஸ் வந்து எக்ஸஸா வந்து பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ இவ்வளவுதான். இப்போ இந்த இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வந்து கோவேலண்ட். ஸோ அதனால எல்லாத்துக்குமே ஹைபிரிடைசேஷன் இருக்கு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எல்லாமே டயாமேக்னெட்டிக், அன்பேர்டு எலக்ட்ரானிக் கிடையாது. ஸோ அப்போ எல்லா இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸுமே கலர்லெஸ் காம்பவுண்ட். ஸோ டயாமேக்னெட்டிக் அப்படின்னா கலர்லெஸ் காம்பவுண்ட், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட் பாயிண்ட் வந்து நாம வந்துட்டோம். இந்த இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் ஹாலஜன்ஸை விட ரியாக்டிவிட்டி அதிகம், ஆனா புளோரினை விட ரியாக்டிவிட்டி கம்மி. ஏன் அப்படின்னா இப்போ இந்த இன்டர் ஹாலஜனோட பாண்ட் வந்து ரொம்ப வீக், அதனால ஈஸியா வந்து ரியாக்ஷன்ல பிரேக் ஆயிடும். ஆனா இந்த ஹாலஜனோட பாண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கர் இன்டர் ஹாலஜன் பாண்டை விட, அதனால கொஞ்சம் லேட் ஆகும் பிரேக் பண்றதுக்கு. ஆனா ரெண்டு புளோரினுக்கு நடுவுல ஃபார்ம் ஆயிருக்கிற பாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப வீக்கான பாண்ட். கரெக்டா? ஸோ ரொம்ப ரொம்ப வீக்கான பாண்டா இருக்கிறதுனால அது வந்து மோஸ்ட் ரியாக்டிவ். ஸோ இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மல்டிபிள் சாய்ஸ். ஸோ இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த குரூப்ல நாம வந்து மெயினா வந்து என்ன பார்த்துருக்கோம்? ஸோ பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், மெயினா குளோரினுக்கு. நெக்ஸ்ட் வந்து இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம லாஸ்ட் ஃபேமிலியான நோபல் கேசஸ் வந்து நாம வந்து பார்க்கலாம்.